கனடாவில் மெடிசின் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் ப்ளஸ் படித்து முடிய எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட் இல்லை. ChatGPT மூலம் ப்ளஸ் அதர் ரிசோர்ஸஸ் மூலம் நான் கெதர் பண்ணின டீட்டெயில்ஸை தாரேன். அதை பார்த்தது பிறகு நீங்கள் கனடாவுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக மெடிசின் படிக்கிறது வர்த் இல்லையாங்கிறத முடிவெடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ், உங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் A-level பயோ ஸ்ட்ரீமில் நல்ல ஸ்கோர் இருக்கணும். ஓகே, 3A A+ இருக்கணும்னு சொல்லுது. பட் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியலை. லைக் 3A இருக்கும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டிஸ்லேயே நீங்கள் ஃப்ரீயாக படித்து கொள்ளலாம். ஸ்டில் சில நேரம் 3A இருந்தும் தட்டுப்படுற சில மாவட்டங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியான ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் எஸ், உங்களுக்கு இது பாசிபிள். ஆனால் நீங்கள் 3S தான் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் கனடாவில் வந்து மெடிசின் படிக்கிறத மறந்துடுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவில் மெடிசின் படிக்கிறது நீங்கள் நம்மளோட ஸ்ரீலங்காவில் மெடிசின் படிக்கிற மாதிரி டிரெக்டாக மெடிக்கல் ஸ்கூலுக்கு போக முடியாது. நீங்கள் மெடிசின் படிக்கிறதுக்கு முதல் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். மெடிசினுக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. ஏன் இப்படி ஒரு வியர்டான ஒரு ரூல் ஒன்று வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியலை. நீங்கள் 3 to 4 வருஷம் தேவையில்லாமல் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கணும். அப்படி தேவையில்லாத ஒரு படிப்பை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் ஹை GPA மெயின்டைன் பண்ணணும். லைக் 3.84 GPA மெயின்டைன் பண்ணணும். எதில் அந்த தேவையில்லாத படிப்பில் நீங்கள் இன்னும் மெடிசின் படிக்க ஆரம்பிக்கலை, அதுக்கு முதல் இருக்கிற அந்த படிப்பில். அதுக்கு பிறகு அந்த பேச்சுலர்ஸை நீங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு MCATங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்காம். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் ஜென்ரல் பாஸ் இல்லை, இது பயங்கர கம்படிட்டிவான ஒரு டெஸ்ட் ஒன்று. அப்படி அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் கனடாவில் இருக்கிற மெடிக்கல் ஸ்கூல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணக்குள்ள நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுற வீதமே சரியான குறைவான். ஸ்டில் உங்களுக்கு லக் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கனடியன் மெடிக்கல் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹை GPA இருக்கணும், MCAT அந்த எக்ஸாமில் பயங்கரமான ஸ்கோர் இருக்கணும், அடுத்த ரிசர்ச் வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கணும், ப்ளஸ் அதோடு சேர்த்து ரெஃபரன்ஸ் கூட இருக்கணும். அப்படியே உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாலும் நீங்கள் இயர்லி $90,000 கிட்ட பே பண்ணணும். இயர்லி $90,000. நான் இங்கே படிக்கக்குள்ள நான் ஒரு செமஸ்டருக்கு நான் பே பண்ண மணி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் $8,000 to $9,000. இது இயருக்கு $90,000. அதுக்கு பிறகு 4 வருஷம் மெடிசினை படிக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று செய்யணும். அது மாதிரி CARMS சம்திங் ஏதோ ஒன்று செய்யணும். அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறது பயங்கர ஹார்டாகும். அதுக்கு பிறகு MCCQEன்னு சொல்லி பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி அடுத்த எக்ஸாம் எழுதி அதுக்கு பிறகு நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் பேஷண்ட்டில் கை வைக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு ChatGPT கல்குலேஷன் நீங்கள் 10லேருந்து 13 வருஷம் படிக்கணும். 13 வருஷம். இதில் அரியர் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் கதைக்கல. ஓகே, அதெல்லாம் நடந்தீங்கன்னு சொன்னால் அது வேறு லெவல். மினிமம் 10 to 13 வருஷம், அதாவது ஹை கிளாஸ் கட்டிக்காரர்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் கிட்டத்தட்ட $500,000, அதாவது $250,000 to $500,000, $500,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இது எவ்வளோ வரும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் காசிக்கு 10 கோடி ரூபா வரும். ஸோ நீங்கள் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி 10 கோடி ரூபா செலவழித்து நீங்கள் மெடிசின் இங்கே படிக்கணும். படித்து முடிஞ்சது பிறகு உங்களுக்கு PR அந்த பாத்வேகள் கிடைக்குமா இல்லையாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் இப்போ போயிட்டு இருக்குது சுச்சுவேஷன். ஆனால் இவ்வளோ செஞ்சு நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்க டே வச்சுக்கொள்ளும். ஆகினா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கார்டிங் டு ChatGPT மினிமம் $250,000 இருந்து $1 million வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அந்த $1 million ஆகிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய டாக்டர் ஆகணும். ஓகே, இது அங்கே இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு தெரியாது இதுக்கெல்லாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நார்மல் ஃபேமிலி டாக்டர் ஆகிறண்டா நார்மலாக அவர் $250,000 கிட்ட ஏர்ன் பண்ணுவார். ஸோ நீங்கள் போட்ட 10 வருஷத்திட உங்களோட டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு 3-4 வருஷத்தில் கிடைக்கும். இது நான் சொன்னது கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான், $500,000. இதில் அக்கமடேஷன் இருக்குது, உங்களோட சாப்பாடு இங்கே தங்குறது, நிறைய அடிஷனல் காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் இருக்குது. சிலாக்கள் இதுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்பீங்க, இந்த $500,000 இங்கே ஏர்ன் பண்ணி கட்டையலுமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். இந்த $500,000 10ஆல் பிரித்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்து அதை திரும்ப 12ஆல் பிரித்தா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட $4,000 $5,000 கோர்ஸ் ஃபீஸுக்கு மட்டும் தேவைப்படும். நீங்கள் படிக்கிற காலத்தில் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்புகளை பண்ணுவீங்கன்னு சொன்னால் மினிமம் வேஜ்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு $2,800 அப்படி ஏர்ன் பண்ணலாம்.
ஸோ உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் நீங்கள் மாதத்துக்கு இங்கே பார்ட் டைம் செய்கிற அமௌண்ட்டோட டபுள் வரும். ப்ளஸ் அதை தாண்டி உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில்ஸ், உங்களோட சாப்பாடு ஃபுட், மற்றது உங்களோட அக்கமடேஷன், அதான் பெரிய செலவு. ஸோ இதுக்கெல்லாம் கழிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மாதத்துக்கு எப்படியும் ஒரு $6,000-7,000 தேவைப்படும். ஆனால் உங்களால் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு $2,800. உங்கள்கிட்ட 10 கோடி இருக்குது. அந்த 10 கோடியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு 10 வருஷம் இருக்குது. அப்படிங்கிற 10 கோடியும் வேஸ்ட் பண்ணி 10 வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணது பிறகு நீங்கள் டாக்டர் ஆவீங்களா இல்லையாங்கிறது கேள்விக்குறி, ஒரு கேம்பிள் மாதிரி தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு விருப்பம் ஓகே, எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட்டோட கன்சல்ட் பண்ணி நீங்கள் கனடாவுக்கு மெடிசின் படிக்க வரலாம். ஒரு விஷயம் இல்லை, நார்மலாக எனக்கு வழங்கல. இவ்வளோ ப்ராசஸையும் தாண்டி தான் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகலாம்னு சொல்லி வச்சிருக்கிறதால தான் ஒரு இன்டர்நேஷ்னல் டாக்டரால், அதாவது நீங்கள் ஸ்ரீலங்காவில் டாக்டராக இருந்து ஒரு கனடாவுக்கு வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக டாக்டர் ஆகலாம். ஏன்னா இவ்வளோ ப்ரொசஸையும் தாண்டி இங்கே ஒரு டாக்டர் இருக்கக்குள்ள நம்ம ஸ்ரீலங்காவில் ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷம் மெடிசின் மட்டும் படித்து போட்டு இங்கே வந்தால் அவனை இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு இல்லைன்னு சொல்லி யாரையுமே டாக்டர் ஆக மாட்டான். அதுக்கு பிறகு அவங்களோட ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ், நான் சொன்ன விஷயங்கள்ற அவங்க செய்யாத விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வைக்க சொல்கிறதால தான் அநேகமாக ஃபாரின்லேருந்து இங்கே வர டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த ஹசிலெல்லாம் கோத்ரூ பண்ணி இங்கே டாக்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நார்மலாக மற்றாக்களை விட டபுள் ட்ரிபிள் ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, இயர்லி $250,000 பெரிய அமௌண்ட். நார்மலாக மினிமம் வெஜ் செய்கிறாக்களுக்கு ஜஸ்ட் இயர்லி எவ்வளோ $25,000 to $30,000 மட்டும்தான் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவங்களோட 10 மடங்கு டாக்டர் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு போடுற எஃபர்ட் ஸ்ட்ரகிள் வேர்த்தாங்கிறத முதலாவது பார்க்கணும். ஆனால் நீங்கள் இங்கே வளர்ந்தால இருப்பீங்கன்னு சொன்னால் காஸ்ட் இந்த அளவுக்கு வராது. ஆனால் டைம் இந்த அளவுக்கு தான் போகும், 10 வருஷம் தான் போகும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஸ்ட் இப்படி இல்லை. காஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்காக தான் இவ்வளோ காஸ்ட். நார்மலாக இங்கே பிறந்த லோக்கல் சிட்டிசன்களுக்கு இந்த அளவுக்கு காஸ்ட் இல்லை. நாங்கள் எதர் பண்ணின எல்லா இன்ஃபர்மேஷனில் முக்கால்வாசி இன்ஃபர்மேஷன் ChatGPTலேருந்து எடுத்தது. இது எவ்வளோ அக்யூரேட்னு தெரியாது, மேபி இதில் பிள்ளை கூட இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எந்த ஃபீல்ட் மெடிசின் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கனடியன் எஜுகேஷனல் கன்சல்டண்ட்டும் இல்லை. ஸோ ஒரு ஆள் கேட்டிருந்த ஒரு கொஷன், அதுக்குரிய ஆன்சர் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ இதில் நான் சொன்னதில் ஏதாவது பிள்ளை இருக்குதா, சரி இருக்குதா, இதை பற்றி என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.